ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார். அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. கிள்ளி போட்ட சாம்பார் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் வந்து பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு, வெங்காயம் வந்து ஒரு 5-6 வெங்காயம், அதையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கரை வந்து மூடிட்டு 2-3 விசில் வந்த பிறகு கொலைய வேக வச்சு நம்ம எடுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இந்த சூட்டோட நான் ஒரு அரை தக்காளியை வந்து இந்த சூட்டோடே நான் போட்டுறேன். எண்ணெயில் வதக்க வேண்டாம். இந்த சூட்டோடே போட்டுனா அதுலேயே வெந்துடும். இந்த சூட்டோடைய வந்து தக்காளியும் போட்டிருக்கேன். அடுத்து பூண்டையும் சீரகத்தையும் நசுக்கி அதுலேயும் போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ வந்து கடாயில் வந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். இதில் வந்து கடுகு போட்டுறேன். ஒரு பிஞ்சு வந்து பெருங்காயம், சும்மா வாசனைக்கு தான். இப்போ வந்து 2 பச்சை மிளகா போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டுறேன். இப்போ வந்து காஞ்ச மிளகாயும் இதில் போட்டுறேன். வந்து கொஞ்சோடு வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன லேயர் அதை மட்டும் எடுத்து போடணும். நிறைய வெங்காயம் போடக்கூடாது, இனிப்பாக இருக்கும். கரைச்சி வச்சுக்கல அந்த புளியை வந்து இதில் ஊற்றிடும். நல்லா கொதி வரட்டும். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுருக்கோம். ஏற்கனவே வந்து பச்சை மிளகா 2 போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா 2 போட்டிருக்கோம். அதனால தான் கம்மியாக வந்து நான் மிளகாத்தூள் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் இதை வந்து வேக வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த பருப்பை வந்து இதில் போட்டணும். இதை ஊற்றிடணும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு பார்த்துக்க வேண்டியதான். நம்ம டேஸ்ட்டை பார்த்துட்டு உப்பு போட்டுக்க வேண்டியதான். சரிங்களா? இப்போ வந்து கிள்ளி போட்ட சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி போடலை. நம்ம கடைசியில் கொத்தமல்லி தூளை இறக்கிடலாம். தக்காளிலாம் பாருங்கள், ஏற்கனவே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வதக்கினா அது ஒரு மாதிரி இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் இந்த குக்கர்லேயே போட்டு வந்து வேக வச்சாலும் அது ஒரு மாதிரி. அதனால் நம்ம வந்து பருப்பு வெந்த பிறகு நம்ம அந்த தக்காளி வந்து அந்த சூட்டில் போட்டோன்னா நல்லா வெந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.